ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே விவசாயியை படுக்கை அறைக்குள் வைத்து தாழிட்டுவிட்டு 18 சவரன் தங்க நகை, அரை கிலோ வெள்ளி, 1,70,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். சாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்ற விவசாயியின் வீட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் அவரை படுக்கை அறைக்குள் வைத்து பூட்டிவிட்டு பீரோவில் இருந்த நகைகள், வெள்ளி மற்றும் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக விவசாயி கோபாலகிருஷ்ணன் அளித்த புகாரின் பேரில் ஆற்காடு கிராமிய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகரில் பலசரக்கு கடைக்குள் மேற்கூரை வழியாக புகுந்து 50,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான கடையில் நள்ளிரவு நேரத்தில் மேற்கூரையின் ஓட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் கல்லாப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை திருடிக் கொண்டு வந்த வழியிலேயே தப்பியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். சென்னை மணலி அருகே 4 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன 11 வயது பள்ளி மாணவரை கண்டுபிடித்து தராத காவல்துறையினரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்னமாத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஐசக் ஜேக்கப் வீடு திரும்பாதது குறித்து பெற்றோர் புகார் அளித்தனர். ஆனால் அவர் கஞ்சா விற்பதாக காவலர்கள் பொய் சொல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாணவரை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் கருமனூர் காவத்தலையம்மன் கோயிலில் திருவிழா நடத்த அனுமதி வழங்க கோரியும் அறங்காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பரம்பரை அறங்காவலர் புவனேஸ்வரன் காணிக்கையாக வந்த 10 சவரன் நகைகளை முறைகேடாக விற்பனை செய்ததாகவும், திருவிழா வரி மற்றும் திருமண மண்டப வருவாயில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாகவும் மக்கள் கூறுகின்றனர். இதனால் அவரை தகுதி நீக்கம் செய்து அறநிலையத்துறை மூலம் தக்க நிர்வாகியை நியமிக்க கோரிக்கை விடுக்கின்றனர். கோவையில் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனுப்பியதாக ஆங்கில ஆசிரியர் சுரேஷ் பாபு கைது செய்யப்பட்டுள்ளார். கோடை விடுமுறையின் பொழுது தனது வகுப்பு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவர் அனுப்பியது கண்டறியப்பட்டுள்ளது. பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவலர்கள் குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆசிரியரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தாவேக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் சங்கங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் வேளாண் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதற்காக சென்னை உத்தண்டியில் உள்ள விநாயகர் கோவிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மாலை அணிந்து கொண்டார். அவருடன் பேரன் பேத்தியும் மாலை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஏரியில் பறவைகள் இறந்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மதுராந்தகம் அருகே பெரும்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரிக்கு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பறவைகள் வந்து செல்வது வழக்கம். ஏரியில் செத்து மிதக்கும் மீன்களை உண்பதால் 100க்கும் மேற்பட்ட புள்ளிமூக்கன் வாத்து இனங்களும் உயிரிழக்கின்றன. பறவைகளும் வாத்துகளும் அதே ஏரியில் இறந்து கிடப்பதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் பைக் டாக்சியில் பயணித்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ரேபிடோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். மேகாலயா மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் கொடுங்கையூரில் தங்கி செங்குன்றத்தில் பணியாற்றி வருகிறார். வேலை முடித்துவிட்டு பைக் டாக்சி மூலம் அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பாரதி நகர் மேம்பாலம் அருகே சென்றபொழுது வாகனத்தை ஓட்டிய நபர் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் கூச்சலிட்ட அந்த பெண்ணை தாக்கி ரேபிடோ ஓட்டுநர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் மணலியைச் சேர்ந்த கோபிநாத் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி அருகே சிவந்தாக்குளம் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக இந்து மக்கள் கட்சியினரும் பங்கேற்று கடையை அகற்றக் கோரி முழக்கங்கள் எழுப்பினர். மது அருந்துபவர்களால் பெண்கள், மாணவிகளுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதாக அவர்கள் குற்றஞ்சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மதுபான கடையை மூட வலியுறுத்தி ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. செஞ்சி சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள அரசு மதுபான கடையை மூடக்கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் ஏராளமானவர்கள் கையெழுத்திட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கொத்திமங்கலத்தில் டேட்டிங் ஆப் மூலம் தனியார் நிறுவன ஊழியரிடம் பணம் பறிப்பில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் டேட்டிங் ஆப் மூலம் பழக்கமான கண்ணியப்பன் என்பவரின் அழைப்பின் பேரில் கொத்திமங்கலம் சென்றுள்ளார். அங்கு இருவரும் தவறான செயலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனை மறைமுகமாக கண்ணியப்பனின் நண்பர்கள் வீடியோ எடுத்து அந்த நபரை மிரட்டி 11,500 ரூபாயை பறித்தனர். பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் கண்ணியப்பன், மணிகண்டன், பிரசாந்த், பாஸ்கர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் காலி பாட்டிலுக்கு 10 ரூபாய் தரவில்லை என கூறி மது பாட்டிலால் டாஸ்மாக் ஊழியரின் தலையில் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா போதையில் மதுபான கடைக்கு வந்த நபர் காலி பாட்டிலை கொடுத்து 10 ரூபாய் கேட்டதாக தெரிகிறது. அதற்கு விற்பனையாளர் ஏழுமலை இது தங்களிடம் வாங்கிய மது பாட்டில் இல்லை என கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் கையில் இருந்த காலி பாட்டிலால் ஊழியரின் மண்டையை உடைத்துள்ளார். இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் செயல்படும் 3 டாஸ்மாக் கடைகள் மாலை 6 மணிக்கு மூடப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் உள்ள மக்களை காலி செய்ய வற்புறுத்தியதை கண்டித்து அதிமுக மற்றும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தாப்பாத்தியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் அரசு சார்பில் புதிதாக 300 வீடுகள் கட்டப்பட உள்ளன. இதற்காக அங்குள்ள மக்களை திடீரென வீடுகளை காலி செய்யும்படி அதிகாரிகள் வற்புறுத்தியுள்ளனர். இதனை கண்டித்தும் மறுவாழ்வு முகாமில் வசிப்பவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தர வலியுறுத்தியும் அதிமுக மற்றும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவிலில் பூக்குழி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் விரதம் இருந்த 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கைக்குடந்தையுடன் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன் ஜெய்சங்கர், முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி உட்பட திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அருகே மளிகை கடைக்கு சென்ற 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். சூர்யா என்பவர் மது போதையில் மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி கடைக்கு சென்ற சிறுமியை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் சூர்யாவை கைது செய்தனர். பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை குறித்து சனிக்கிழமைக்குள் முடிவெடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூறியுள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இன்ஜினியரிங் காலேஜஸ் அட்மிஷன் தள்ளி வைக்க முடியுமான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பா உயர்கல்வித்துறையினுடைய செயலரோடு கலந்து ஆலோசித்து இன்றோ அல்லது நாளையோ எனது முடிவை நான் அறிவிக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே விவசாயியின் வீட்டின் பூட்டை உடைத்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் 15,000 ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். ஆசானப்பூதூர் பகுதியில் காமராஜ் என்ற விவசாயியின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற திருடர்கள் பீரோவை உடைத்து 4 சவரன் நகை, 15,000 ரொக்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடிச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பொன்னேரி காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.